சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் மேதகு சாஹிபா TSK மதுராந்தகி நாச்சியார் அவர்கள் ஆளுமைக்கு உட்பட்ட திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் அஷ்டாங்க விமானம் மிகவும் பிரசித்தி பெற்றது. சைவ திருத்தல கோவில்களில் தஞ்சை பெரிய கோவில் விமானத்தின் நிழலானது எவ்வாறு பூமியில் படாதோ அதே போன்று வைணவ திருத்தலம் திருக்கோவிலான திருக்கோவிலில் அஷ்டாங்க விமானத்தின் நிழல் பூமியில் படாது. அஷ்டாங்க திவ்ய விமானத்தை தரிசனம் செய்தால் மனக்கவலை மனசஞ்சலங்கள் நீங்கும், அனைத்து காரியங்களும் நிறைவேறும் என்பது ஐதீகம். உதாரணமாக ராமாயணத்தில் சீதையை ராவணன் சிறைப்பிடித்ததில் மனக்கவலையில் இருந்த ஸ்ரீ ராமபிரான் சீதை இருக்கும் இடம் தெரியாமல் திருக்கோவில் வழியே சென்ற போது அஷ்டாங்க விமானத்தை தரிசனம் செய்து சென்ற பிறகு மறுநாளே சீதை இருக்கும் இடம் தெரிந்தது. சேது கரைகளில் இருந்து இலங்கைக்கு சென்று சீதையை மீட்டதாக புராணம் கூறுகிறது. அத்தகைய புகழ் கொண்ட அஷ்டாங்கமானத்திற்கு தங்க கவசம் தங்க ரேக் ஓட்டும் திருப்பணி நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் அனைவரும் தங்களால் முடிந்த தங்கமாகவோ பணமாகவோ கைங்கரியம் செய்து புண்ணிய காரியத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளின் அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். இத்திருத்தலத்திற்கு வந்து பெருமாளை தரிசனம் செய்தால் நைமிசாரண்யத்தில் தபஸ் பண்ண பலன், கங்கையில் முக்தி அடைந்த பலன், குருசேஷத்திரத்தில் மகாபாரதம் யுத்தம் நடந்த இடத்தில் தங்கம் தான பண்ண பலன், 108 திவ்ய தேசங்களை தரிசித்த பலன் கிடைக்கப்பெறும் என்பது உண்மை. புராணத்தில் குறிப்பிட்டுள்ளது. அத்தகைய திவ்ய தேசத்திற்கு வந்திருந்த பெருமானை தரிசனம் செய்து பெருமாள் அஷ்டாங்க தங்க கோபுர திருப்பணிக்கு கைங்கரியம் செய்து ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளின் அருள் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருக்கோவில் மேலாளர் இளங்கோ அவர்கள் மற்றும் கண்காணிப்பாளர் சரவணன் கணேசன் அவர்கள் மற்றும் நாட்டார்கள், ட்ரஸ்ட் உறுப்பினர்கள், கிராம பொதுமக்கள் அனைவரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.